ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்க பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நேனோ யூரியானா என்ன, யூரியா எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் யூரியா எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து நான் படிக்கிறப்பவே வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி பாரு, நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால யூரியா பாரு நம்ம எப்படி உள்ள வந்துச்சு. இப்ப நம்ம யூரியாவை வந்துட்டு நம்மளோட உரப்பட்டியல்ல இருந்து விளக்க முடியாம ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து தெளிவா பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்தியா வந்துட்டு 1947 வந்து சுதந்திரம் வாங்குச்சு. இதை ஏன்டா இப்ப சொல்றேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது, கேளுங்க. 1947 சுதந்திரம் வாங்குச்சு. அதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 1957. அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க. அவங்க இருக்கிறப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வறட்சி வந்து வந்துச்சு. நம்ம இந்தியாவில வந்து பாத்துட்டீங்கன்னா பெரும்பான்மையா ரசாயன உரங்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம நார்மல் டேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் உரங்களும் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இலை தலை அந்த மாதிரி இயற்கை விவசாயம் தான், தொழு உரங்கள் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் உழவு ஓட்டுவாங்க. இது மட்டுமே பயன்படுத்தி தான் விவசாயம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 1957 67 அந்த காலங்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வறட்சி வந்து வந்துச்சு. இந்த வறட்சியினால வந்து இந்தியாவே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே போயிருச்சு. நம்மளோட விவசாய முறைகளும் எந்த விதத்திலையும் ஈடுபடவே இல்லை. சரி நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, பஞ்சம் வந்து இப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவங்களோட மினிஸ்டர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா பசுமை புரட்சி திட்டம். இந்த பசுமை புரட்சி திட்டத்துக்கும் யூரியாவுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ். இந்த யூரியா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா தலைச்சத்து. தலைச்சத்துனா என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பயிர் வந்து வெளுக்க ஆரம்பிச்சுன்னா சரி 4 யூரியா உப்பு எடுத்து அள்ளி வீசு கருப்பு திரும்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விவசாயிகள் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா பயிருக்கு தேவையான பச்சை, அதாவது பாத்தீங்கன்னா இலை வந்து பச்சையா இருக்கணும். அதுக்கு முக்கியமானது வந்து தலைச்சத்து. அந்த தலைச்சத்து எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா யூரியாவில் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால நம்ம ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இவற்றையெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப யூரியாவையும் அடிஷ்னலா வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து பசுமை புரட்சி திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த பசுமை புரட்சி திட்டம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில பஞ்சம் வந்து தீர்ந்துருச்சு. தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட விளைச்சல் வந்து அதிகரிச்சது. அந்த விளைச்சலை வந்து பார்த்த விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா இன்னும் விளைச்சல் வந்து அதிகரிக்கும். அப்ப நம்ம இப்பவும் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுக்குறோம், விளைச்சல் வந்து அதிகமாயிருச்சுன்னா போட்டுட்டே இரு. ஒரு ஏக்கராவுக்கு 2 மூட்டை போடணும்னா அதை ஒரு 5 மூட்டையா போடு, இன்னும் நல்லா வரும். ஒரு 10 கிலோ காய்க்க வேண்டிய மரம் 15 கிலோ காய்க்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அப்பயும் நம்ம ஆளுங்க அப்படியே தான் இருந்திருக்காங்க. ஏக்கராவுக்கு 1 மூட்டை போடுங்கடா அப்படின்னா இவங்க 10 மூட்டை 5 மூட்டை லெவலுக்கு போட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால யூரியாவுக்கு வந்து தட்டுப்பாடு நிலவிருச்சு. அந்த தட்டுப்பாடுனால மறுபடியும் நம்ம யூரியா வந்துட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு இருந்திருக்காங்க. வறட்சி வந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கும் வந்துட்டாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு பதுக்குறாங்க. சரிங்களா. இப்ப யூரியா வந்து இப்பயும் பதுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பயும் வந்து யூரியா வந்து பதுக்க ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் தடுக்கணுமே, யூரியாவோட யூசேஜ் வந்து குறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கவர்மெண்ட் வந்து ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச் பண்றப்பதான் அப்ப உர நிறுவனங்கள்ல தலை சிறந்த நிறுவனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா இஃப்கோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து இருந்தது. அந்த நிறுவனம் கொண்டு வந்ததுதான் நேனோ யூரியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த நேனோ யூரியா கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து யூரியா வந்து இப்போ வந்து இறைச்சி விடுறோம், அது வந்து மண்ணுக்குள்ள போகுது, அதுக்கப்புறம் கரைஞ்சு வேருக்கு போய் இலைகளுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த தலைச்சத்தோட வேலை, அதாவது பச்சையை வந்து திரும்ப கொண்டு வருது. இப்போ நம்ம வந்து இந்த நேனோ யூரியா எப்படி அப்படின்னா டைரக்டா வந்து அது வந்து நேனோ பார்ட்டிகளா இருக்கங்காட்டி நம்ம வந்து இந்த என்ன இலை துவாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த இலை துவாரங்கள்லயே உள்ள போந்து டைரக்டா இலைக்கு போறங்காட்டி அதோட யூசேஜ், அதாவது பாத்தீங்கன்னா அதோட டைம் ஆஃப் பீரியட் இருக்கும் பாத்தீங்களா, எவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து அந்த டைம் ஆஃப் பீரியட் வந்து குறைய ஆரம்பிச்சது. நல்ல ஒரு ஈல்டையும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா இதை வந்து நம்ம விவசாயிகள் ஏன் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா இதை வந்து ஸ்ப்ரேயிங் அந்த ஒரு யூசேஜ் மட்டும் தான் பண்ண முடியும். வேர் பகுதியில கொடுத்தீங்கன்னா, அதாவது மண்ணுல கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. அதுக்கான காஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும்.
நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா மிஷின் கூப்பிட்டு வரணும், அதுக்கு ஆள் கூலி கொடுக்கணும், இல்லைன்னா மிஷினை வாங்கணும். ஸோ இதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகங்காட்டி நம்ம விவசாயிகள் வந்து இந்த நேனோ யூரியாவை வந்து ஒமிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம பவானி சாகர் இருக்கு பாத்தீங்களா நமக்கு பக்கத்துல, அந்த பவானி சாகர்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரிசர்ச்ல 10 ஏக்கரா கரும்பு, 10 ஏக்கரா மக்காச்சோளம், இது ரெண்டுக்குமே ஸ்ப்ரேயிங் மூலமா வந்துட்டு நம்ம நேனோ யூரியாவை வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா 10 ஏக்கரானா அந்த ட்ரோன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ட்ரோனை யூஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரேயிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வரக்கூடிய விளைச்சல் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மலா மிஷினை வச்சு ஒரு மனுஷன் உள்ள போய் ஸ்ப்ரே பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான விளைச்சல் வந்து கொடுத்துருக்குது. ஆனா இது ஒரு ஏக்கராவுக்கு பார்த்துட்டீங்கன்னா அதிகபட்சம் 3 நிமிஷம் தான் எடுத்துக்குது ஸ்ப்ரே பண்றதுக்கு. ஸோ ட்ரோன் வந்து யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து நேரமும் மிச்சமாகுது, அதுக்கான செலவும் வந்து அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம யூரியா போடுறோம் பார்த்தீங்களா அந்த செலவு மட்டும்தான் குறையும். ஆனா ட்ரோனுக்கான வாடகை வந்து அதிகமா இருக்குங்காட்டி அதையும் வந்து விவசாயிகள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. விவசாயிங்க சைடு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ட்ரோனை வந்து நாங்க வந்து வாங்க முடியாது, ஆனா அந்த 2-3 லட்சம் செலவாகுது, இத நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த அக்ரி ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா, நீங்களே வாங்கி கம்மியான வாடகைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கான விளைச்சலை வந்து எடுக்க முடியும், உங்களுக்கான ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னங்காட்டி இப்ப அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் நம்ம வந்துட்டு நேனோ யூரியாவுக்கு வந்து மாறணும், சாதாரண யூரியாவே போதுமே நிறைய பேர் கேட்பீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% இருக்கு யூரியா அப்படிங்கிறப்ப 30% மட்டும்தான் இலைகள் வழியா வந்து எடுத்துக்கும். அதாவது பாத்தீங்கன்னா செடி வந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கும் வேர் வழியா. மீதி இருக்க 70% என்ன ஆகும் அப்படின்னா நிலத்தடி நீர்ல கறக்கும், இல்லைன்னா ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகும். இதனால சுற்றுச்சூழல் வந்து மாசுபடும். இந்த மாசுபாட்டை எல்லாம் குறைக்கணும், அதே மாதிரி யூரியா தட்டுப்பாட்டையும் குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கொண்டு வந்த ஒரு ஒரு எப்படி சொல்றதுங்க ஒரு திட்டம் தான் இந்த நேனோ யூரியா. இந்த நேனோ டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம இறந்துட்டாரு பாத்தீங்களா குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவரு கூட சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நேனோ டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர்ல வரும், அது பெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் இப்ப நேனோ யூரியா வந்தது, நல்ல ஒரு சக்சஸை கொடுத்தது. நேனோ டிஏபி கொண்டு வந்தாங்க, அதுவும் நல்ல ஒரு சக்சஸை கொடுக்குது. இப்ப நேனோவா பொட்டாஷ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு செக்மெண்ட்ல வந்து நுழையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்காங்க. நீங்க விவசாயிகளாகி நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்றேன் இந்த யூரியாவோட பயன்பாட்டை வந்து குறைச்சிருங்க. நம்ம கடையிலே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கடைக்கு வர்ற டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா குறைஞ்சது ஒரு 70 to 60 பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா யூரியாக்காக மட்டும்தான் வருவாங்க. ஆனா யூரியாவோட யூசேஜ் வந்து அதிகமா இருக்கு, ஏன்னா அது போட்டோம்னா சீக்கிரம் வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதுதான் உண்மை, சீக்கிரம் வளரும். பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதோட யூசேஜ் வந்து குறைக்கலாமே, எதுக்கு நம்ம அந்த அளவுக்கு கொடுக்கணும்? ஏன்னா யூரியா தான் மெயின் ரீசன். அதாவது மண் வந்து மாசுபடுது பாத்தீங்களா, அதுக்கு முக்கியமான முதல் காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா யூரியா தான். இந்த யூரியாவோட யூசேஜை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட மண்ணை வந்து காப்பாற்றலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.